கடைசியா 3 தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் டீம் ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்து ஜெய்ப்பூர் டீமை இன்னைக்கான மேட்ச்ல வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நிதிஷ். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட கேமை கரெக்டா கொடுத்தாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ஜாதவ் எனக்கு ஆங்கிள் தான் பெருசா வைக்க தெரியாது, பட் டேஷ் பிளாக் டபுள் டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுன்னு வச்சு சடனா ஒரு ஹைஃபை வந்து போட்டாரு. அண்ட் அதன் தொடர்ச்சியா நம்மளோட கவர் பிளேயர்ஸும் ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு சில அக்ரெசிவான டேக்கிள்ஸ், ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள்னால தான் இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிச்சோம். அண்ட் ரைடிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் இன்னைக்கு அர்ஜுன் தேஷ்வாலோட நாள் அப்படின்னு சொல்லலாம். தரமான கேம் வந்து கொடுத்தாரு. ஒரு சில இடங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல போய் அவுட் ஆகிட்டு இருந்தாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதை தாண்டி அவரோட கேமை பயங்கரமா கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் செகண்டரி ரைடர் தேர்டரி ரைடருக்கான பொசிஷன் வந்து நமக்கு வீக்காக தான் இருக்கு. கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு பிளேயர்ஸ் வேணும். நம்ம வந்து நரேந்தர் வருவாங்க, மொயின் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அவங்களோட கேம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கு. ஸோ அதனால யங் பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். ரோஹித் பெனிவால், அபிராஜ் பன்வர், திராஜ், யோகேஷ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் நான் சொல்றேன், இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள். அருணந்த பாபு வந்து ஒரு இடத்துல சூப்பர் டேக்கிள் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அதே போல எல்லாருமே டிஃபென்ஸ்ல வந்து சூப்பரான கேம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் ரைடிங்ல தேவைப்படுற நேரத்தில் அர்ஜுன் பே அவுட் ஆகாம பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.